இந்த உலகத்தில் சில இணைப்புகள் கண்ணுக்குத் தெரியாது, ஆனால் காலத்தை தாண்டியும் உடையாது. அவற்றில் ஒன்றுதான் அஷ்டபந்தனம். அஷ்டம் 8, பந்தனம் இணைப்பு. ஆனால் இது வெறும் பொருட்களின் சேர்க்கை அல்ல, இது சக்தியின் சங்கமம். கல் சிலை ஒரு வடிவம் மட்டுமல்ல, அது தெய்வத்தின் தாங்கி. அந்த தாங்கியை நூற்றாண்டுகளாக காத்துக்கொண்டிருப்பது இந்த மௌனக் கலவை. சங்கு, சிவப்பு சந்தனம், கடுக்காய், மணல், பருத்தி, இறகு, நெல்லிக்காய், எண்ணெய், ஒவ்வொன்றும் ஒரு பொருள் அல்ல, ஒவ்வொன்றும் ஒரு சக்தி. 1,00,000 முறை அடிக்கப்படும்போது கலவை மட்டும் உறுதியடைவதில்லை, நம்பிக்கையும் உறுதியடைகிறது. 8 பொருட்கள் எண்ணெயுடன் இணையும்போது அது 9 ஆகிறது. அதனால்தான் நவசக்தியம் அஷ்டபந்தனம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை சிலைகள் புதுப்பிக்கப்படுகின்றன. ஆனால் உண்மையில் புதுப்பிக்கப்படுவது மனிதனின் நினைவு. தெய்வம் கல்லில் இல்லை, அதை தாங்கும் பந்தனத்தில்தான் இருக்கிறது என்று மௌனமாக சொல்கிறது இந்த அஷ்டபந்தனம். ஒவ்வொரு தெய்வத்துக்கும் தன் சொந்த நவசக்தி உண்டு. அதை உணரும்போது நாம் உணர்வோம், வாழ்க்கையும் அப்படித்தான். உறுதியாயிருக்க பல சக்திகள் ஒன்றாக வேண்டும். வாழ்க்கை நல்லது, அது நிறைந்ததாக இருக்கட்டும்.